நம்ம சைட்டில் ஸ்டேர்கேஸ் ஹெட் ரூமுக்கு எப்படி ப்ராப்பராக ரூஃபிங் சீட் ப்ளேஸ் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஸ்டேர்கேஸ் வித்து வந்து பார்த்திங்கன்னா 15 ஃபீட். அதனால் நம்ம யூஸ் பண்ணியிருக்க பைப் வந்து பார்த்திங்கன்னா 3 அது 3 இன்ச் டெப்த், 1.5 இன்ச் வந்து வித்து. அந்த எம்எஸ் பைப் வந்து நம்ம பிரிக் ஒர்க்கில் ப்ளேஸ் பண்ணும் போது பிரிக் ஒர்க்கோட லெவலோட 1 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே தூக்கி வைக்கணும். அப்படி நம்ம 1 இன்ச் பைப்பை மேலே தூக்கி வைக்கும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா மேலே சீட் போட்டு ஜே போல்ட் போடும்போது ப்ராப்பராக வந்து பார்த்திங்கன்னா ஜே போல்ட் பைப்போட லாக் ஆகும். பிரிக் ஒர்க்கோட லெவலுக்கே வச்சோம்னா சீட் போடும்போது சீட் வந்து பிரிக் ஒர்க்கில் வந்து ஜே போல்ட் வந்து பைப்போட லாக் பண்ணும்போது ப்ராப்பராக லாக் ஆகாது, கீழே வந்து பார்த்திங்கன்னா கேப் விழுந்துடும். அப்புறம் இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் த்ரெட், ட்வைன் த்ரெட்னு சொல்லுவோம், அதை வந்து ப்ளேஸ் பண்ணி எல்லா பைப்பும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இந்த பைப்பை நம்ம பிரிக் ஒர்க்கோட ப்ராப்பராக வந்து பைண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம M20 கிரேட் காங்கிரீட் யூஸ் பண்ணணும். எம்எஸ் பைப்பில் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரீட் பீஸ்ன்னு சொல்லி ஒரு இரும்பில் ஒரு பீஸ் கொடுப்போம். அந்த பீஸ் கொடுத்தோம்னா தான் காங்கிரீட் வந்து பார்த்திங்கன்னா பிரிக் ஒர்க்கோட ப்ராப்பராக பைண்ட் ஆகி பிடிச்சிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸ்டேர்கேஸ் ரூமோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 13 ஃபீட். அதனால் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 7 ஃபீட்டும், பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 8 ஃபீட் கட்டியிருக்கோம். அப்போ தான் நம்ம சீட் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 ஃபீட் வந்து ஸ்லோப் கிடைக்கும். ப்ராப்பர் வாட்டர் ட்ரெயின் வந்து நமக்கு கிடைக்கும். சொல்கிற இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் வாட்டர் ட்ரெயின் கிடைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேப்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக சீல் ஆகி நமக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரூஃபிங் சீட் கிடைக்கும்.